சிங்கமுனரி அருகே சதுர்வேதமங்கலத்தில் தானாக தோன்றி 200 ஆண்டுகள் பழமையான பூக்காத காய்க்காத வேப்ப மரத்தில் பால் வடியும் அதிசயம். மருத்துவ பலன் தரும் அதிசய வேப்ப மரத்தை தரிசனம் செய்ய குவியும் பக்தர்கள். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே சதுர்வேத மங்கலத்தில் காளமேகம் பிள்ளை என்பவர் வீட்டில் சுமார் 200 ஆண்டுகள் பழமையான வேப்ப மரம் தானாக தோன்றி வளர்ந்து வருகிறது. இந்த வேப்ப மரத்தின் முன்பு 18ஆம் படி கருப்பர் கோவில் சூலாயுதம் வைத்து அப்பகுதி மக்கள் வழிபாடு செய்து வருகின்றனர். மேலும் சுற்றுவட்டார கிராமத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் தினசரி இந்த வேப்ப மரத்தை சுற்றி வந்து மண்ணை திருநீராக பூசி செல்லும் அதிசய வழிபாடும் நடந்து கொண்டுள்ளது. ஏனைய வேப்ப மரம் மாதிரி இல்லாமல் இந்த மரம் எந்த கால நிலைகளிலும் இலைகள் உதிராது, பூ பூக்காது, காய் காய்க்காது. இந்நிலையில் கடந்த வாரத்தில் இந்த மரத்தின் ஒவ்வொரு கனிவிலும் திடீரென பாலும் எண்ணெய் போன்ற திரவமும் வழிய துவங்கியது. இதனை கண்ட இப்பகுதி மக்கள் பால் வடியும் இடத்தில் அரிசி மாவில் கருப்பர் முகம் வடிவமைத்து சிறப்பு பூஜை அபிஷேகங்கள் செய்து மாலை அணிவித்து பிரான்மலை பரம்பர சாணிகர் திரு உமாபதி சிவாச்சாரியாரால் நடத்தப்பட்டு மகா தீப ஆரத்தியும் காமிக்கப்பட்டு வழிபாடு நிறைவு செய்தனர். இந்நிலையில் வேப்ப மரத்தில் பால் வடியும் தகவல் அறிந்து சுற்றுப்பட்டு கிராமத்தில் இருந்து ஏராளமான பெண் பக்தர்கள் அங்கு வந்து சாமியாட்டம் ஆடி தினந்தோறும் அபிஷேக அர்ச்சனைகள் செய்து வரும் சம்பவம் துவங்கியுள்ளது. மேலும் சிறப்பு அபிஷேகம் நடந்த பொழுது கருட பகவான் காட்சியளிக்க ஆஞ்சநேயர் நேரடியாக மரத்திற்கு வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த நிகழ்வு மிகவும் பிரசித்தி பெற்ற நிகழ்வாகவே அமைந்தது என்றால் மிகையாகாது. ஆமாண்ணா, அது அவங்க தான் எடுத்து அனுப்பிச்சாங்க. மகாமாரி மகன் வேப்பிலக்காரி வேப்பிலக்காரி அல்லையே நமோ நமக வேப்பிலமாரி அல்லையே நமோ நமக மங்களாய பதாய குருஸ்கரஹரி பெயர்ச்ச ராவவே நமோ நமக சர்வமங்கலம். எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. அங்கிட்டு போயிட்டு வரல. அந்த வாக்கு சொல்லட்டும், அப்படி சொல்லட்டும். அப்படியா? ஆலயம் சதுர்வேத மங்கலம் 4 வேதங்களால் சூழப்பட்ட ருத்ரகோடீஸ்வர சமேத ஆத்மநாயகி ஆலயத்திற்கு கிராம தேவதையாக சூழப்பட்ட ஆலயம். இந்த ஆலயம் 18ஆம் படி கருப்பர் மரம் வேம்புன் மரத்தில் சுவாமி அருள் பாலிக்கிறார். தேவதா விருட்சகம் சொல்லக்கூடியதுலையா மரம் அரிதான மரம். ஏன்னா எல்லா வேப்ப மரம் மாதிரி இந்த மரம் காய்க்கிறது கிடையாது, பூக்கிறது கிடையாது. இப்போ காலந்தோறும் இப்போ வசந்த ருது ஆரம்பிச்சாச்சு. வசந்த ருதுல இலை உதிர் காலம், மரம் இலை உதிராது. அதே மாதிரி மரம் காய்க்காது, அதே மாதிரி பூக்காது. மரம் மரத்திலிருந்து பாலும் எண்ணெயும் அடிய ஆரம்பிச்சிருச்சு. இது தேவதா விருட்சகம் சொல்கிறது. எத்தனை 1000 ஆண்டுகள் மரங்கள் நம்ம அப்படியே
ரோட்டு ஓரத்துலலாம் பார்த்துருக்கோம், அவாவா நிலங்களில் பார்த்துருக்கோம். எந்த மரத்திலையும் இந்த அரிது நடைபெறுவதில்லை. இது ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முறை இந்த மாதிரி நிகழ்வுகள் நிகழக்கூடியது. அது நமது சதுர்வேத மங்கலத்தில் நமது காளமேகம் பிள்ளை ரமாமணி அம்மாவின் வழித்தோன்றலான அவர் ஒரு இல்லத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ 18ஆம் படியான் கற்பன் ஆலயத்தில் இந்த நிகழ்வுகள் இன்று நிகழ்ந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு சிறப்பு, இந்த கோயிலுக்கு பிரம்ம உற்சவம் மாசி மாதம் வரக்கூடியது. மாசி மாதத்தன்று முதல் நாள் தைப்பூசத்தன்று மரத்திலிருந்து எண்ணெயும் பாலும் அடிய ஆரம்பிச்சிருது. அதனால தான் இன்றைக்கு சாமிக்கு சிறப்பு வழிபாடுகள், சிறப்பு அன்னதானங்கள் நமது அவர்களுடைய குடும்பத்தார் முன்னிலையிலும், நமது ஊர் அம்பலகாரர் சேவுகமூர்த்தி ஐயா அவர்கள் திருமுன்பிலும், மற்றும் நமது ஊர் கோயில் பேஸ்காரர் பழனிசாமி ஐயா அவர்கள் திருமுன்பிலும், ஊரார்கள் புடைசூழ நமது ஆலயத்தில், அவர்கள் உற்றார் உறவினர்கள் புடைசூழ நமது ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்று அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அரிதான காட்சியை லோகா சமஸ்தோ சுகினோ பவந்து என்று சொல்வார்கள். உலக மக்கள் அனைவரும் கண்டு களிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த மரம் காய்ப்பதில்லை, பூப்பதில்லை சொல்லுவோம். ஒரு பொமனாட்டி இப்போ இர்ரெகுலர்ஸ், மோனோபாஸ் ப்ராப்ளம், அதே மாதிரி ஜாதகவசாத்படி கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய மகப்பேறு கிட்டாதவாளுக்கு இங்கே சுவாமி கிட்ட ஆத்துக்கார வீட்டில் உள்ளவாளை கேட்க வேண்டாம். மரத்தில் காசை போட்டுட்டு 1.25 ரூபா காசை போட்டுட்டு இந்த இலையும் இந்த பட்டையும் எடுத்துகிட்டு போய் பஸ்மமாக செய்து சாப்பிடுவான். அது வீட்டுக்கு விளக்காகி சாப்பிட்டால் கம்ப்ளீட்டாக மகப்பேறு கிட்டாதவளுக்கு கிட்டக்கூடிய ஒரு ஐதீகம். ஆண் அரசு கிட்டும், பெண் அரசு கிட்டும், எல்லா வகையிலும் புத்திர சந்தான பிராப்தம் கிடைக்கும். மரம் அதுதான் சிறப்பு. பொதுவாகவே வேம்புக்கு தனிச்சிறப்பு. அதிலையும் இந்த மரம் காய்க்காது பூக்காதனால தனிச்சிறப்பான மரம். வேறு எங்கே அரிதான மரம் வேறு எங்கேயும் கிடையாது. நர்சரி கார்டனில் கூட நீங்கள் பார்க்க முடியாது, இந்த மரங்கள் பார்க்க முடியாது. அதை தானாக அவதரிச்சது கம்ப்ளீட்டாக. எப்படி நமக்கு சுயம்பாக ஒவ்வொன்றா அவதரித்த மாதிரி சுயம்பு மரம் இந்த மரம்.